இதுக்கு பின்னாடி பல அரசியல் காரணங்கள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து ரஷ்யாட்ட வந்து க்ரூட் ஆயில் வாங்குறோம், அவங்கள்ட்ட இருந்து தான் ஆயில் வாங்கி நம்ம வந்து இந்தியாவில் இது டீசல் பெட்ரோல்லாம் மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ இது ஒரு சிலர் வந்து ரஷ்யா கிட்ட இருக்க நெருக்கத்தால சொல்றாங்க. இன்னும் சிலர் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சைனா கூட க்ளோஸா இருக்கிறதால. ஏன் சைனா கூட க்ளோஸா இருக்கிறதாலனா, இப்போ அமெரிக்காவை எதிர்க்கிற ஒரே சூப்பர் பவர் ரஷ்யாவுக்கு அப்புறம் சூப்பர் பவர்னா சைனா. இப்போ ரஷ்யாவுக்கு ஓவர் ஷேடோ பண்ணி சைனா வர அளவுக்கு ஆயிட்டாங்க. ஸோ சைனாவுக்கூடையும் நம்ம வந்து நெருக்கமா இருக்கிறதால அமெரிக்காவுக்கு ரொம்ப கோபமா இருக்கு. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க, உக்ரைன் ரஷ்யா போற பேஸ் பண்ணி போலண்டுக்கு ரஷ்யா வந்து வந்துடும், சண்டை போட வந்துடும், அவ்வளோ தூரத்துக்கு வந்துடும்ன்றதுக்காக அப்படி அந்த யூரோப் யூனியன் கண்ட்ரிஸ்டெல்லாம் நீங்கள் வந்து இந்தியா மேலே அதிக டேக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னதையும் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அதனால தான் இப்போ ட்ரம்ப் வந்து மறைமுகமாக 70% ஆஃப் இந்தியன்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்கன்றதால இந்த ஃபீஸை $1 வரை $1 மில்லியன் வரை அவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சாதாரண மக்கள்னு சொல்ல முடியாது, பட் மக்களோட வேலை வாய்ப்பை பறிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இதனால பல பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவா பார்க்கப்படுதுன்னா, இந்த அமெரிக்க புலனாய்வுத்துறை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த போதைப் பொருள் கடத்துற நாடுல இந்தியாவையும் சேர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 23 நாடுகள் பேர் பட்டியலை சேர்த்துட்டு அதுல இந்தியாவையும் சேர்த்திருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல் பழிவாங்கும் செயலா பார்க்கப்படுது. எக்ஸ்பர்ட்லாம் ரொம்ப இதனால ரொம்ப கோவப்பட்டு இது வந்து அரசியல் பழிவாங்கும் செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்ப் கொண்டு வந்த நிறைய விஷயங்கள்ல அமெரிக்க நீதிமன்றம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையும் ஹோல்ட் பண்ணுவாங்க, இதுக்கும் தடை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸும் பேசிக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸும் பேசிக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. மேலும் தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.